ஷேய் நந்தி, நீதி ஆட்சி, நீதி ஆட்சி. கடவுள் கணக்கு போடுதார், நீதி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார். தண்டனைக்குள்ளே கணக்கு போடுதார். தண்டனை ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது நீதிமன்ற கோர்ட்டில் கேள்வி கேட்கார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஐயா கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. கணக்கு வெட்டு குத்து, பேங்கு பிரச்சனை, இடத்து பிரச்சனை, சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு எல்லாம் நடந்து உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஏறி அதை வழக்கு கிடப்பில் கிடக்கிறத தோண்டி எடுப்பார். அது உள்ளே போயிடுவான், செயலறைக்கு போயிடுவான் ஆணும் பெண்ணும். ஆனால் தண்டனை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளி இவர் வைக்கார். அப்போ எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்கல. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடி ஓடி போய்கிட்டே இருக்குது. அப்போ கடவுள் நீதிமான் கணக்கு போடுதார். கணக்கு தண்டனைக்குள்ளே கணக்கு நீதி அரசர் கொடுக்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு எல்லாம் ஆடி ஓடி தவிச்சு கிடப்பில் கிடக்கிறத தோண்டி எடுப்பார். இப்போ நடந்து கொண்டு இருக்கிறத எடுப்பார். பேங்கு பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை, 1558 பிரச்சனை உள்ளே ஓடுது. அப்போ இதுக்கு எல்லாம் தண்டனை வாங்காமல் கையை தோளில் தூக்கி போட்டு காகித பேப்பரை, பணம் பேப்பரை வீசிட்டு போயிருந்தான் ஆணும் பெண்ணும். அப்போ சூடு வைக்கணும்ல, கணக்கு போட்டாருப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. கணக்கு போட்டாச்சு. முக்கால் சத்தியம்.